இன்னைக்கு சமூக வலைதள பயனாளர்கள் வந்துட்டு அதிக அளவில் எதிர்நோக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது தான் இந்த தவறான தகவல்கள். ஒரு சமூக வலைதளத்துல ஈஸியா, அதாவது இலகுவாக வந்துட்டு ஒரு தவறான தகவல்கள் வந்துட்டு எங்களால பதிவிட முடியுது. அது உண்மைத்தன்மையானதாகவும் காணப்படுது. அப்ப நாங்க உடனே என்ன செய்யறோம், இது சரியான தகவல் தானு சொல்லி பகிர்றோம். அது சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட அது பெரியளவான பாரியளவான ஒரு பிரச்சனைகளை சமூகத்துல ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில நாங்க இன்னைக்கு இந்த தவறான தகவல்கள் என்றா என்ன, இந்த தகவலான தகவல்களால் ஏற்படுற பிரச்சனைகள் பற்றி நாங்க கொஞ்சம் ஆராய்வோம். அந்த வகையில இந்த தவறான தகவல்கள், பிளாஷ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு நாங்க 3 வகையா நாங்க வகைப்படுத்தலாம். ஒன்று மிஸ் இன்ஃபர்மேஷன், அடுத்தது வந்துட்டு டிஸ்இன்ஃபர்மேஷன், அடுத்தது மெல் இன்ஃபர்மேஷன் சொல்லி. இந்த தவறான இது மூன்றுமே தவறான செய்திகளாக அல்லது தவறான தகவல்களாகவே காணப்படுகின்றது. இது மக்களை பிழையான வகையில வழிநடத்துறதோட சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் அடிப்படை காரணமாக திகழ்கின்றது. அந்த வகையில நாங்க இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் என்பதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இங்க வழங்கப்படுகின்ற இந்த தகவலானது பிழையான ஒரு தகவலாக இருக்கும். ஆனா அந்த தகவலை பகிர்றவருடைய நோக்கம் தவறான நோக்கமாக இருக்காது. உதாரணமாக, பல்கலைக்கழகத்துல காணப்படுற மாணவர்களுக்கு இலவசமாக மடிக்கணினி வழங்கப்படுகின்றது அப்படின்ற ஒரு செய்தி காணப்படும். அப்ப இந்த செய்தி போலியானதாக அல்லது பிழையான ஒன்றாக இருந்தா கூட அதை பகிர்ற நோக்கம் யாரோ ஒரு மாணவன், ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவன் அந்த மடிக்கணினியை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதா இருக்கும். இப்படியான செய்திகளை நாங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதே போல வந்துட்டு டிஸ்இன்ஃபர்மேஷன், இது மிகவும் ஆபத்தான ஒன்று. என்னோட சொன்னா, இதுல வழங்கப்படுற தகவல்களும் போலியானதாக இருக்கும். அதே போல இதை பரப்புற நோக்கமும் தவறானதாக காணப்படும். அதாவது இரண்டுமே பொய்யானதாக காணப்படும். உதாரணமாக, நாங்கள் முன்பு பார்த்த அதே உதாரணம் தான். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இலவசமாக மடிக்கணினி வழங்குகின்றது, கீழே காணப்படுகின்ற லிங்கை கிளிக் செய்து உங்களுடைய தகவல்களை பூர்த்தி செய்யுங்கள், இப்படி என்கின்ற ஒரு செய்தி வரலாம். அப்ப இதன் நோக்கம் அந்த செய்தி பிழையானதாக காணப்படும். அதை அனுப்புனவருடைய நோக்கம் மாணவர்களுடைய தகவல்களை திருடுவதாகும். இப்படி அது டிஸ்இன்ஃபர்மேஷனா காணப்படும். அதே போல அண்மையில் இருக்கிற உதாரணங்களாக பார்த்தால், பெரும்பாலும் முஸ்லிம் நபர்களை குறிவைத்து முஸ்லிம் கடைகளில் காணப்படுகின்ற உணர்வுகளில் கருத்தடை மாத்திரைகள் கலக்கப்படுகின்றது என்ற செய்திகளை நாங்கள் அதிக அளவில் சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்படுறதை நாங்கள் அவதானிக்கிறோம். இது முழுக்க பொய்யான அல்லது ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷனாகவே காணப்படும். அவர்களுடைய வியாபாரத்தை உடைக்கணும், மத இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தோற்றுவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த செய்திகள் எல்லாம் பரவப்படுகின்றது. ஆகவே இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன்ல இருந்து நாங்க எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும். அதே போல நாங்களும் டிஸ்இன்ஃபர்மேஷன்களை பகிர்றவர்களை பெரும்பாலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல வந்துட்டு மெல் இன்ஃபர்மேஷன், இது அதிக அளவுல இந்த சினிமா துறை சார்ந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னு சொன்னா, அது சரியான இன்ஃபர்மேஷனா இருக்கும், ஆனா அதை பகிர்றதுன்ற நோக்கம் பிழையாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் முன்பு ஒரு நிலைப்பாட்டிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கலாம், ஆனா இப்ப அவருடைய நிலைப்பாடு மாறி இருக்கலாம். ஆனா அதை பகிர்றவர நோக்கம் அவர் இப்பொழுதும் அந்த நிலைப்பாடுலான் இருக்கார். ஆகவே இவரை பிழையாக சித்தரிக்கணும் அப்படின்றதுக்குன்ற ஒரு இன்டென்ஷன்ல அதை வந்துட்டு ஷேர் பண்ற போக்கு நாங்க காணக்கூடியதாக இருக்கும். இதை நாங்க மெல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் என்றது வந்துட்டு இந்த மூன்றுமே சேர்ந்தது தான். மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், மெல் இன்ஃபர்மேஷன், இது மூன்றும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் நாங்க டிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது போலியான செய்திகள் அல்லது பிழையான செய்திகள் அப்படின்னு நாங்க சொல்லலாம் தமிழ்ல. டிஸ்இன்ஃபர்மேஷன்களால வந்துட்டு நிகழ்நிலையில அதிகளவான பிரச்சனைகள், அதாவது ஆன்லைன் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ்கள் நடைபெறத்துக்கு இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன்கள் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த வகையில ட்ரோலிங், டாக்ஸிங், ஐடென்டி தெஃப்ட், ஸ்பேமிங், அப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஆன்லைன் ஸ்பேஸ்ல நடக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த பிழையான செய்திகளாக காணப்படுகின்றது. நாங்க இப்ப இந்த ஆன்லைன் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ்ல இருந்து எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையை பொறுத்தவரையில நிகழ்நிலையில அந்த பாலின அடிப்படையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஆதரவு வழங்குறதுக்காக பிரக்தியா அமைப்பை நீங்க தொடர்பு கொள்வதனூடாக உங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவு, அதே போல சட்ட ஆதரவு, அதே போல உளவியல் மற்றும் சமூக ஆதரவு என்பவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வார நாட்கள்ல காலையில 9 மணிலிருந்து பிற்பகல் 5 மணி வரைக்கும் நீங்க இவங்களுடைய ஹாட்லைன் இலக்கத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல வந்துட்டு
stopncii.org என்கின்ற வெப்சைட் இருக்கு. அதாவது ஸ்டாப் நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜஸ் காம் அப்படின்றதான் அது. இதில் போயிட்டு உங்களுடைய கேஸை நீங்கள் பதிவு செய்வதனூடாக உங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியில் அந்த புகைப்படங்களை நீக்கிறது அப்படியான விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு. அதே போல 18 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் என்கின்ற போது டேக் இட் டவுன் அப்படின்கின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு உங்களோட கேஸை நீங்க பதிவு செய்தனூடாக அதிலிருந்து நீங்கள் நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் சிறுவர் அபிவிருத்தி அதிகார சபையை தொடர்பு கொள்வது, போலீஸ் நிலையத்தில் காணப்படுற சைபர் கிரைம் பிரிவில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, இப்படியான வழிமுறைகளோடாகவும் இதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி இந்த போலி செய்திகள்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றது, எப்படி நாங்க ஃபேக்ட் செக் பண்ணி கொள்றது அப்படின்ற விஷயத்துக்கு சில டிப்ஸ் இருக்குது. அதையும் பார்ப்போம். இதை தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா நீங்க ஒரு செய்தியை பரப்புறதுக்கு முன்னுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு செய்தியை பரப்புவீங்களாக இருந்தால் அது உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில முதலாவதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா மூலத்தை தேடுதல், அதாவது லுக்கிங் ஃபார் த சோர்ஸ், அதாவது இதன் ஆதாரம், இது அடிப்படையில் எங்க போடப்பட்டது முதலாவதான்னு சொல்லி அது தேடுறது. அது உண்மையான ஒரு பேஜ்ல வந்ததா இல்ல ஃபேக் ஐடியில இருந்து வந்ததா அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் தேடுவோம். அடுத்து சப்போர்ட்டிங் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது துணை ஆதாரங்கள், இதோட தொடர்புடைய மாதிரி வேற ஏதாச்சும் செய்திகள் வேற எங்கேயாவது பிரசுரமாயிருக்கா இல்ல ஏதாவது போட்டோஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை தேடுறது. அடுத்து வந்துட்டு அவருடைய சார்பு நிலையை தேடுறது. ஏன்னா இப்ப சிலர் வந்துட்டு சில அரசியல் சார்புடையவர்களாக இருப்பார்கள், சில தனிப்பட்ட நபர்களுக்கு சார்பானவர்களாக இருப்பார்கள். அப்ப அவர்கள் போடுறது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சார்பு நிலையை நாங்க அவதானிக்கணும். அதே போல வந்துட்டு விஷயங்களை வந்துட்டு பார்க்கணும். அதாவது எத்தனையான திகதி போடப்பட்டிருக்குது, இது உண்மையான பேஜ்ல போடப்பட்டிருக்குதா, இதன் நோக்கம் என்ன, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல அடுத்ததான் வந்துட்டு விஷயத்தை முழுமையாக வாசிக்கணும். இப்ப சிலர் வந்துட்டு தம்ப்நெயில்ல ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, உடனே நாங்க என்ன செய்வோம், ஷேர் பண்ணிடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள விஷயம் வேறுதான் இருக்கு. அப்ப அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அதை நாங்க ஃபுல்லா வாசிச்சு பார்க்கணும். வாசிச்சு பார்க்கறதுனூடாக எங்களுக்கு சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியதா அப்படின்றத நாங்க பார்க்கணும். இதை நாங்க ஷேர் பண்றதால இது பிரச்சனை ஏற்படுத்துமா, இது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி எங்களோட மைண்ட்ல நாங்க யோசிச்சு பார்த்து அதுக்கு பிறகு அதை முடிவெடுக்கணும். அடுத்தது வந்துட்டு அதுக்குரிய அந்த சூழல் இல்லாட்டி அதுல இருக்க அந்த கண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்க சரியா பார்க்கணும். சில நேரம் இந்த கண்டெக்ஸ் வந்துட்டு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி கூட நாங்க சந்தேகப்பட்டு அதை ஷேர் பண்ணாம கூட விடலாம். அப்ப அதை கூட நாங்க பார்த்துக்கொள்ளணும். மற்றது வந்துட்டு இந்த உண்மை சரி பார்ப்பவர் ஃபேக்ட் செக் பண்றவங்கள்ட்ட வந்துட்டு நாங்க ஆலோசனைகளை பெறலாம். இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குது, இதை நீங்க பாத்தீங்களா, இது உண்மையான்ற விஷயங்களை நாங்க பார்க்கலாம். அதே போல கேள்விகளை கேட்கறேன்னா ஒரு ஆள் போஸ்ட் போட்டிருக்காருன்னா அதுக்கு இதுக்கான சோர்ஸ் எங்க இருந்து எடுத்தீங்க, இதை யாரு ரிசர்ச் பண்ணி யாரு போட்டா, எங்க நடந்தது, எப்ப நடந்தது, யார் இதுக்கு உள்ளானாங்க, இப்படி அது தொடர்பான சில கேள்விகளை நாங்க கேட்கறது. கேள்விகளை கேட்கும் போது அதுக்கு ஆன்சர் வந்துன்னு சொன்னா அதை வச்சு கூட நாங்கள் தேடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல நிபுணர்களிடம் கேட்கறது தொடர்பான இப்ப இப்படியான விஷயங்கள் மூலமாக நாங்க ஃபேக்ட் செக் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் பகிர்றது அல்லது டிஸ்இன்ஃபர்மேஷன் சமூகத்தில் பரவுறதை எங்களால தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல ஃபேக்ட் செக் பண்றதுக்குரிய வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு. அதுல நான் இதுல 3 வெப்சைட் இருக்கு பாருங்க. ஒன்று வந்துட்டு factcheck.lk என்கின்ற வெப்சைட். அதே போல வந்துட்டு #factcheck அப்படின்னு சொல்லி #generation நிறுவனத்தினுடைய ஃபேக்ட் செக் வலைத்தளம் இருக்குது. அதே போல வந்துட்டு ஃபேக்ட் சீக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இதுல இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த லிங்குகளும் போடப்பட்டிருக்கு. அதன் மூலமாக நீங்க அங்க போயிட்டு கூட இதுல இந்த ஃபேக்ட் செக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி, செக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதை தவிர நிறைய இருக்குது. இருந்தாலும் இது 3 இலங்கையில கொஞ்சம் பிரபல்யமான ஃபேக்ட் செக் பண்ணப்படுகின்ற வெப்சைட்களாக காணப்படுகின்றது.